பார்த்துட்டு வெளியே வரும்போதே ஆடியன்ஸ் படத்தை பத்தி சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் படத்துக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ இல்ல சார், அது அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது. நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம் ப்ரெஷரா இருந்தாரு ரிலீஸுக்கு முந்தின நாள். அது சொல்லலாமா? அது சொல்லாம சொல்லிடலாம்ல. ஓகே, அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியா கேட்டுருங்க. சோ அது நீங்க எப்படி கேட்காம விட போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான் அப்படின்னு பாக்குறேன். சோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு, நானும் டென்ஸ்டா இருந்தேன். எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்துச்சு. பட் ஈவினிங் அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பெல்லாம் நான் டவுனா இருக்கேனோ டிமாண்டி பப்ளிக் ரிவ்யூன்னு போட்டு அதுல எல்லாரும் அந்த படத்தை பாராட்டுறதை பார்த்து நானே கண்கலங்கி என்னை எந்து பண்ணிட்டேன். அவர் என்ன மாட்டான்ற மாதிரி பாவம் பாக்குறீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன சார் கரெக்ட். தனிப்பட்ட முறையில கேக்குறீங்களா சார்? எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நடிகர்களுக்கும் இருக்க தானே செய்யும். அதுதாங்க, அதான் கேட்டாங்க கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா நெகட்டிவ் ரிவ்யூஸ் பிரச்சனை இல்லை சார். ரிவ்யூங்கிறது படத்துடைய ரிவ்யூ இல்லை, கிரிட்டிசிசம் அது எல்லாமே ஓகே தான். நம்ம அட்ரஸ் பண்ணது வந்து டெஃபினட்டா பத்திரிகை நண்பர்கள் அவங்க படத்தை பத்தி சொன்ன ரிவ்யூவோ இல்லைன்னா அவங்களுடைய கருத்தோ அதுக்கு எதிரான விஷயத்த பத்தி நம்ம பேசல அந்த யூடியூப் இன்டர்வியூல. நம்ம சொன்னது டிஜிட்டல் மீடியால எல்லாருக்கும் ஒரு முகமே தெரியாம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது, அதை தான் பேசணும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ. நாங்கள் வில் பி வெரி ஹாப்பி. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ, ரிவ்யூ இஸ் அ ரிவ்யூ. அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன கருத்து வருதோ அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை சரி செஞ்சுக்கிட்டு அடுத்து வளர முடியும். அதனால அது நம்மள மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கான பதில் கிடையாது. அதாவது திருப்பியும் நான் போறது வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் த படத்தை வச்சுதான் நான் போவேன். இந்த பிரம்மாண்டம் சொன்ன மாதிரி இது பெரிய லெவல்ல பண்ணோம்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபுல்லா எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இன்கார்பரேட் பண்ணி. ரெட் ஜெயண்ட் வந்து ரொம்ப ஐ மீன் அவங்க கூட ஒர்க் பண்றதுல வந்து ரொம்ப, அதாவது வெரி ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். அதாவது டிரான்ஸ்பரன்சி எல்லாத்துலயுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பாங்க, ரிலீஸ் பார்ட்னரா இருப்பாங்க. நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வந்து ஏதோ சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்கங்கறாங்க. ரொம்ப ரிலீஸ் முன்னாடி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இல்ல பதில் அது கிடையாது. கேட்டாலும் சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்களே, அது என்னன்னு சார் நீங்க அடிக்காமே கேளுங்க சார், சொல்றேன். அஜய் சரண்டா அவரே சொல்லிட்டோம் சார், அவரு ட்ரை பண்ணு. வேணாம் அது வேண்டாம், அது வேண்டாம் சார். ஒண்ணுமே இல்ல சார், எப்படி வைரல் பண்றது எல்லாரும் பதில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்லலாம்? அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் நானா சார், நான் நம்ம தகராறு பண்ணாரு என்ன வச்சு, கணேஷ் விநாயக்னு சொல்லிட்டு தகராறு தேன்லாம், அவரோட இப்போ ஒரு படம் முடிச்சுட்டாங்க. இன்னும் டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் இப்ப பேஷன் ஸ்டுடியோஸ்ல வந்து பிரபு ஜெயராம்னு என்னங்க சார் உங்க சட்டம் எடுத்தாரு, அவரோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். டிமாண்டி கதை பார்த்து தான் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. படமே மோரோவர் அந்த தேஜாவு டைரி 20,000 கண்கள் அப்புறம் மூக்குத்தி கல்வன் வரி 2026 பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் ஒரு ஐடியா யாரோடது? உங்களோட. எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை பேர் சார் வருவீங்க 2026? சார் அது ஒருத்தவங்களோட விருப்பம் சார்.
ஆமா இல்ல, இது படத்தை பத்தி ஆமா இது படத்தை பத்தி இது ஐடியா சார் அவ்வளவுதான், வேற எதுவும் அப்படி ஐடியா எதுவும் இல்ல சார். உங்க நம்பர் மட்டும் தாங்க சார், அந்த ஐடியா வந்தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். அப்போ உங்களை சஜஷன் கேட்டுட்டு தான் முடிவே எடுப்பேன். சரி இல்ல இது படத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கனால நம்ம படத்தை கண்டிப்பா தேட்டருக்கு வரணும்னா என்ன அது மட்டும் சொல்லுங்க. இல்ல இப்போ இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க அதை பத்தி. சரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ஒருத்தவங்க நேத்து ஏதோ ஒரு அஜய் ஏதோ ஒரு ப்ரொமோ வீடியோ போடும்போது அதுல ஒரு இதை அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து இன்டர்வல் பிளாக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் பயங்கரம் பேங்கா இருக்கும், அதை வந்து செகண்ட் பார்ட் செஞ்சுட்டாலே செகண்ட் பார்ட் மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். கண்டிப்பா இதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் பயங்கரமா வந்திருக்கு. அதை தாண்டியும் அதுக்கு நடுவுலையும் நிறைய விஷயங்கள் பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டியை ஃபாலோ பண்ற ஆடியன்ஸு கண்டிப்பா இந்த படம்